நம்மளோட வீடியோவில் கரு உருவாகிறதுக்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ ப்ரெக்னென்சியாக இருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கு டவுட் இருக்கா அப்படின்னா வந்துட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் பாடியில் 5 சிம்டம்ஸ், அதாவது ஏர்லியாக நடக்கக்கூடிய ப்ரெக்னென்சி சிம்டம்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு எண்ட் ஆஃப் த உமனுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் க்ளூ வந்துட்டு உங்களோட சைக்கிள் ரெகுலராக இருக்குது, ஆனால் பீரியட் வர வேண்டிய டேட்டில் பீரியட் வரல, பீரியட் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஹிண்ட்டு. நம்பர் 2 வந்துட்டு மார்னிங் நாசியா ஆர் வாமிட்டிங். மார்னிங்கில் வந்துட்டு உங்களுக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது, சில பேருக்கு வந்து வாமிட்டிங்கே இருக்கும். இதுதான் வெரி காமன் அண்ட் ஏர்லி ப்ரெக்னென்சி. நம்பர் 3 வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ். நல்லா தூங்கி எழுந்திரிச்சும் உங்கள் பாடியில் ஒரு அன்யூஸ்னல் டயர்ட் இருக்குது, இல்லைனா திரும்பவும் வந்துட்டு ஸ்லீப்பியாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குன்னா இதுவும் நானுமே உங்களுக்கு வந்து ஹார்மோன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான். நம்பர் 4 வந்துட்டு பிரெஸ்ட் டெண்டன்ஸ் ஹெவினஸ். ஒரு சிலருக்கு வந்துட்டு பிரெஸ்ட்டு வந்து ரொம்ப பெயினாக இருக்க மாதிரி இருக்கும், சில பேருக்கு வந்து அவங்களோட மார்பகம் வந்து டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும், அதுக்கப்புறமா வந்து இறுக்கி பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். இதுவுமே ஹார்மோன் சேஞ்ச் தான். இதுவுமே உங்கள் பாடி வந்து ப்ரெக்னென்சிக்கு தயாராகிட்டுருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். 5வது பார்த்திங்கன்னா மூட் ஸ்விங்ஸு. சடனாக நீங்கள் ஈஸியாக அழுகிறது, சடனாக எமோஷ்னல் ஆகுறது, இல்லைனா ஈஸியாக நீங்கள் வந்து இரிட்டேட் ஆகுறீங்க அப்படின்னாலும் இதுவும் ஹார்மோன் எஃபெக்ட் தான். இது கூடவே உங்களுக்கு சிலருக்கு ஃப்ரீக்குவெண்ட்டாக யூரினேஷன் இருக்கும், இல்லைனா லைட் ஸ்பாட்டிங் கூட நடக்கும். பட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு பெண்ணுக்கும் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டு, ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டான ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் இருக்கும். பட் ரொம்பவே முக்கியமானது வந்து உங்களோட பீரியட் மிஸ் ஆகுறது. உங்களோட பீரியட் மிஸ் ஆகி இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து பாருங்கள். பாசிட்டிவ் வந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கோங்க.